எஃப்ஐஆர்லாம் அப்படி மறைக்கக்கூடாது சட்டப்படி. அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனில் அப்படி மறைச்சு போடுவாங்க. எஃப்ஐஆரில் மறைக்கக்கூடாது. எஃப்ஐஆரில் மறைச்சா அப்புறம் தெரியும் விஷயம், தகவலே தெரியாதுல்ல. சார், இந்த ஞானசேகரன் மேல என்னென்ன வழக்கு இருக்கு, இது தொடர்பா நம்ம வேற ஒரு நபர் வர இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் கொடுக்கும் பொழுதே சொல்லியிருந்தாங்க. இவர் மட்டும்தான் இதுல அக்யூஸ்டா இருக்காரா? இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக பேசுகிறதுனாலையும் சொல்கிறேன். அதில் ஒரு நபரை இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிட்றாங்க. அது நடக்கலை, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளைன் மோடில் தான் போட்டு வச்சுருந்தான். ஸோ அதனால் அது தவறான தகவல். ஒன்று வேற என்ன கேள்வி கேட்டீங்க? இது வரைக்கும் ஞானசேகரன் மேல சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் 2013 20 வழக்குகள் இருக்கு. எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் பாங்க இல்லையா, திருட்டு அந்த மாதிரி வழக்கு, ஹவுஸ் பிரேக்கிங் பாங்க, கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு. இவன் மேலே ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேறு ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை. நம்மகிட்ட இருக்கிற 20 வழக்குலையும் அது மாதிரி வேறு எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேலே வரல. இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் ஒஃபென்சஸ். அதில் இவனுக்கு 6 வழக்கில் கன்விக்ஷன் ஆகிருக்குது. மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது. சொல்றாங்க, அந்த வார்த்தை சொல்றாங்க. நம்ம அந்த எஃப்ஐஆர்லேயே பதிவு சொல்லியிருக்காங்களா, அப்படியே பதிவு பண்ணணும் சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தை அந்த பெண் சொன்ன அப்புறம் தானே பதிவு பண்ணுவோம். நீங்க மாற்றி சொல்லியிருக்கீங்க. இல்லை, அது வெளியே வந்துடக்கூடாதுல்ல, அதை சொல்கிறேன். வெளியே வந்ததுனால அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். இல்லைன்னு தான் சொல்றேன். அது இல்லை, அதான் ஏரோப்ளைன் மோடில் போட்டு அது சும்மா பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்கிறேன். தற்போது பாதிக்கப்பட்ட இந்த பெண் கொடுத்த புகாருக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டதுன்னு இதுவரைக்கும் வேற பெண்கள் இவனால பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு புகார்கள் எதுவும் வரலைங்க. வரவில்லை. வெயிட் பண்ணுங்க சார், வரல. ஆனால் இப்போ விசாரணை அவனை அனுப்பிச்சிருக்கல, கஸ்டடி எடுத்து விசாரிப்போம். அவனோட ஃபோன்லாம் விசாரித்து பார்க்கும்போது வேறு யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டவங்களை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கணும். இது வரைக்கும் காவல்துறைக்கு புகார்கள் வரல. பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் அவனோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். சரி, அப்லோட் பண்ண போலீஸ் தான் அந்த சிசிடிவிஎஸ்ல அப்லோட் பண்றாங்கல்ல, அந்த போலீஸ் மேல எதுவும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அது இருக்கா? சிசிடிவிஎஸ்ல அப்லோட் பண்ணுன்றது அவரோட கடமைங்க, அவர் தானே பண்ணுவார். அவர் வேலையை செய்யறதுக்கு எதுக்கு நடவடிக்கை எடுப்பார்? பொதுவா ஒரு அடிக்கடி வழக்காந்தா கூட ஒரு எஃப்ஐஆர் சிடிஎன்எஸ்ல அப்லோட் பண்ணதுக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துப்பாங்க. நாங்களே நிறைய வழக்குல தேடி இருக்கோம். ஆனால் இந்த வழக்கு சம்பவம் நடந்து குற்றம் நடந்து 1 நாளிலேயே எப்படி சிடிஎன்எஸ்ல அப்லோட்? உங்களோட அசம்ஷன் எல்லாமே தவறான அசம்ஷனாக இருக்கும்போது நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றது? ஒரு எஃப்ஐஆர் போட்டால் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அப்லோட் பண்ணுவாங்கன்றது யார் சொன்னது? நாங்களே தேடி இருக்கோம் சார், சர்ச் பண்ணியிருக்கோம் சார். 1-2 வழக்கில் நடக்கலாம். எஃப்ஐஆர் போட்டால் உடனே அப்லோட் பண்ண பிறகு தான் கோர்ட்டுக்கு அனுப்ப முடியும். நெக்ஸ்ட்